திருக்குறள் அதிகாரம் 25 அருளுடைமை. திருக்குறளும் சனாதன தர்மமும் ஒன்றுதான் என்பதை உரிய ஆதாரத்துடன் நிரூபிக்கும் பதிவு. திருக்குறள் 241. அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார்கண்ணும் உள. விளக்கம். அருள் என்று சொல்லப்படும் செல்வமே செல்வங்கள் அனைத்திலும் மேலான செல்வமாகும். ஏனெனில் சாதாரண பொருள் செல்வம் என்பது தகுதியற்ற இழிந்த மனிதர்களிடத்திலும் பூரியார் இருக்கக்கூடும். ஆனால் அருள் செல்வம் உயர்ந்தவர்களிடம் மட்டுமே இருக்கும். மகாபாரதம் சாந்தி பர்வம் 161.11. தனஹீனோ ந ஹீனஷ்ச தனிக ச மகாதனஹ பிரக்ஞா ரத்னேன யோ ஹீனஹ ச ஹீனஹ சர்வதோ பவேத். விளக்கம். பொருள் இல்லாதவன் ஏழையல்ல. யாரிடம் ஆன்மீக அறிவும் பிரக்ஞை அருள் உள்ளமும் இருக்கிறதோ அவனே மிகப்பெரிய செல்வந்தன். எவன் ஒருவனிடம் இந்த அருள் செல்வம் இல்லையோ அவன் மற்ற எல்லா செல்வங்கள் இருந்தாலும் எல்லாவற்றிலும் ஏழையாவான். பொருள் அழியக்கூடியது, அருள் என்றும் அழியாதது என்கிறது பாரதம். மனுஸ்மிருதி 4.241. தொடர்புடைய கருத்து. தர்மம் ஷனேஹி சஞ்சினியான் வல்மீகமிவ புத்ரிகாக. விளக்கம். கரையான்கள் மெல்ல மெல்ல புற்று கட்டுவது போல ஒருவன் தர்மத்தையும் அதாவது அருளையும் சிறுகச் சிறுக சேர்க்க வேண்டும். ஏனெனில் நாம் இறந்து போகும்போது பொருள் செல்வம் நம்முடன் வராது. நாம் சேர்த்த தர்மம் அல்லது அருள் செல்வம் மட்டுமே ஆன்மாவுடன் வரும். சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. அருள் ஒரு தெய்வீகத் தன்மை. சனாதன தர்மத்தில் அருள் என்பது தெய்வீக சம்பத்து என்று அழைக்கப்படுகிறது. பகவத்கீதையின் 16வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் கூறும் நற்குணங்களில் தயா என்ற அருள் மிக முக்கியமானது. பொருளின் நிலையாமை. பொருள் செல்வம் என்பது எவராலும் திருடப்படலாம் அல்லது அழியலாம். ஆனால் அருள் செல்வம் என்பது ஆன்மாவில் சேமிக்கப்படுவது. பூரியார் கண்ணும் முள என்று வள்ளுவர் கூறுவது வெறும் பணம் வைத்திருப்பவன் பெரிய மனிதன் ஆக முடியாது. அருள் உள்ளம் கொண்டவனே பெரியவன் என்ற சனாதன தத்துவத்தை உறுதிப்படுத்துகிறது. ஆத்ம செல்வம். சனாதன மரபில் லக்ஷ்மி என்பது வெறும் பணத்தை குறிப்பதல்ல. அஷ்டலக்ஷ்மிகளில் ஒருத்தியாக தர்மலக்ஷ்மி போற்றப்படுகிறாள். அழிந்து போகும் காகித பணத்தை விட அழியாத அருளே உண்மையான செல்வம். திருக்குறள் 242. நல்லாற்றான் நாடி அருளாள்க பல்லாற்றான் தேரினும் அத்தே துணை. விளக்கம். நல்ல வழிகள் எவை என்று ஆராய்ந்து பார்த்து அருளுடையவராக வாழ வேண்டும். ஏனென்றால் பல வழிகளில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒருவனுக்கு இறுதி வரை துணையாக இருப்பது அந்த அருள் எனப்படும் கருணை ஒன்றே ஆகும். மகாபாரதம் சாந்தி பர்வம் 167.31. ஆன்று சம்ஸ்யம் பரோ தர்மஹ சச்ச சத்யே பிரதிஷ்டிதஹ சத்யே ச சர்வபூதானாம் தயா ராஜன் பிரதிஷ்டிதா. விளக்கம். மன்னனே, கொடுமையற்ற தன்மையும் கருணையும்தான் மிக மேலான தர்மம். அதுவே சத்தியத்தில் நிலை பெற்றது. அனைத்து உயிர்களிடத்தும் கருணை காட்டுவதே எல்லா அறங்களிலும் உயர்ந்தது. பல தர்மங்களை ஆராய்ந்தாலும் கருணையே முதன்மையானது என்கிறது மகாபாரதம். மனுஸ்மிருதி 10.63. அஹிம்சா சத்யம் அஸ்தேயம் ஷௌச்சம் இந்திரிய நிக்ரஹா ஏதம் சாமாசிகம் தர்மம் சாதுர்வர்ணியே அப்ரவீன் மனுஹு. விளக்கம். அஹிம்சை அதாவது அருள், சத்தியம், திருடாமை, தூய்மை, புலனடக்கம் இவைதான் எல்லா மனிதர்களுக்குமான பொதுவான தர்மம். இதில் முதன்மையாக இருப்பது அஹிம்சை எனப்படும் அருளுடைமைதான். எத்தகைய பாதையை தேர்ந்தெடுத்தாலும் அருளை அடிப்படையாக கொள்ளாத எந்த பாதையும் முக்தியை தராது என்பது மனுவின் நீதி. சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. தயா மூல தர்மா
என்பது ஒரு பிரபலமான வடமொழி வாக்கு. அதாவது, அறத்தின் வேர் கருணை. மரம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் வேர் இல்லையென்றால் விழும். அதுபோல ஒருவன் எவ்வளவு பெரிய தவம் செய்தாலும் அவனிடம் அருள் இல்லையென்றால் அவன் செய்யும் அறங்கள் பயனற்றவை. பல்லாற்றான் தேரினும். சனாதன தர்மம் பல்வேறு யோக முறைகளை சொல்கிறது. ஆனால் இவை அனைத்திலும் இழையோடும் ஒரு பொதுவான அம்சம் அருள். அனைத்து உயிர்களிடமும் ஈசனை காணும் பண்பே அனைத்து பாதைகளின் சாரமாகும். நித்திய துணை. செல்வம், அதிகாரம், உறவு ஆகியவை ஒரு கட்டத்தில் விலகிவிடும். ஆனால் ஒருவன் செய்த அருட்செயல்களின் புண்ணியம் மட்டுமே மரணத்திற்குப் பின்னும் அவனது ஆன்மாவிற்கு துணையாக வரும். இதையே வள்ளுவர் அத்தே துணை என்று அழுத்தம் திருத்தமாக கூறுகிறார். திருக்குறள் 243. அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். விளக்கம். அருள் நிறைந்த நெஞ்சத்தை உடையவர்களுக்கு இருள் நிறைந்த துன்ப உலகமாகிய நரகத்தில் புகுந்து வருந்தும் நிலை ஒருபோதும் ஏற்படாது. அருள் உடையவர்களுக்கு துன்பம் தரும் மறுமை வாழ்வு இல்லை. மகாபாரதம். அனுசாசன பர்வம் 145.21. நஹி சர்வதபூப்யேப பிராதான்யேன தயாபரக ந கச்சேன் நிரயம் மர்த்யः சர்வதர்மைஹி சமன்விதः. விளக்கம். அனைத்து உயிர்களிடத்துன் மேலான கருணை, தயா கொண்ட ஒரு மனிதன் மற்ற அனைத்து தர்மங்களையும் செய்தவனாக கருதப்படுவான். அத்தகைய அருளாளன் ஒருபோதும் நரகத்தை அடைய மாட்டான். கருணையே ஒருவனை தீய கதிகளிலிருந்து காக்கும் கவசம் என்கிறது பாரதம். மனுஸ்மிருதி 4.246. தர்ம பிரதானம் புருஷம் தபசா ஹத கில்பிஷம் பரலோகம் நயத்யுச்சை பாஸ்வந்தம் ஷரீரினம். விளக்கம். எவன் ஒருவன் கருணையையும் தர்மத்தையும் முதன்மையாகக் கொண்டு வாழ்கிறானோ அவனது பாவங்கள் அனைத்தும் அழிகின்றன. அவன் இருள் நிறைந்த கீழ் உலகங்களுக்குச் செல்லாமல் ஒளி பொருந்திய மேலான உலகங்களுக்கு, பரலோகம் அழைத்துச் செல்லப்படுவான். சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. இருள் உலகம். வள்ளுவர் இருள் சேர்ந்த இன்னா உலகம் என்று குறிப்பிடுவது சனாதன தர்மம் சொல்லும் நரக அல்லது தமோ லோகங்களை. அறியாமையும் வன்முறையும் நிறைந்தவர்கள் செல்லும் இடமே அது. அருள் உடையவர்களுக்கு சத்துவ குணத்தை சார்ந்தவர்கள் என்பதால் அவர்களுக்கு அங்கு இடமில்லை. அருள் ஒரு கடவுள்தன்மை. சனாதன மரபில் இறைவன் தயாளன் என்று அழைக்கப்படுகிறான். ஒருவன் தன் இதயத்தில் அருளை சேர்த்து கொள்ளும்போது அவன் இறைத்தன்மையை பெறுகிறான். தெய்வத்தன்மை கொண்டவனுக்கு அசுரத்தன்மை கொண்ட இருள் உலகத்தில் அனுமதியில்லை. அபயநிலை. கருணையுள்ள இதயம் யாரிடமும் பகையை வளர்ப்பதில்லை. யாரையும் துன்புறுத்தாத ஒருவனுக்கு துன்பம் வருவது இயற்கை நீதிக்கு எதிரானது. எனவே அருள் உடையவன் எங்கும் அச்சமின்றி சஞ்சரிப்பான் என்ற வேதாந்த கருத்தை இக்குறள் உறுதிப்படுத்துகிறது. திருக்குறள் 244. மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. விளக்கம். உலகில் நிலை பெற்றிருக்கும் மற்ற உயிர்களை பாதுகாத்து அவற்றின் மீது கருணை காட்டுபவர்களுக்கு தமது சொந்த உயிர் அஞ்சி நடுங்கும்படியான துன்பங்களோ அல்லது தீவினைகளோ ஒருபோதும் ஏற்படாது என்று சான்றோர்கள் கூறுவர். பிற உயிரை காப்பவனை துன்பம் அணுகாது. மகாபாரதம். அனுசாசன பர்வம் 116.12. யஸ்மான் நோ த்விஜதே பூதம் ஜாத்து கிஞ்சித் கதாச்சன ந தஸ்யாத் ப்யுத்விஜதே பூதம் ஜாத்து கிஞ்சித் கதாச்சன. விளக்கம். எந்த ஒரு மனிதனால் எந்த ஒரு உயிருக்கும் எக்காலத்திலும் அச்சம் ஏற்படுவதில்லையோ அந்த மனிதனுக்கு பிற உயிர்களாலோ அல்லது வேறு எந்த சூழ்நிலைகளாலோ அச்சம் ஏற்படுவதில்லை. பிறருக்கு அபயம், அதாவது அச்சமின்மை அளிப்பவன் தானும் அச்சமற்ற நிலையை அடைகிறான் என்பது இதன் பொருள். மனுஸ்மிருதி 5.45. யோ ஹிம்சாகானி பூதானி
ஹினஸ்தியாத்மசுகேச்சயா ச ஜீவம்ஷ்ச மிருதश्चैव ந க்வசித் சுகமேததே. விளக்கம்: இதற்கு நேர்மாறாக, தன்னுடைய சுகத்திற்காக மற்ற உயிர்களை துன்புறுத்துபவன் உயிருடன் இருக்கும்போதும் சரி, இறந்த பிறகும் சரி, எங்கும் சுகத்தை அடைவதில்லை. ஆனால் வள்ளுவர் சொல்வது போல, உயிர்களை பாதுகாப்பவன், அதாவது அஹிம்சகன், தன்னுயிர் அஞ்சும் வினைகளிலிருந்து முழுமையாக விடுபடுகிறான். சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. அபயப்பிரதானம், கிஃப்ட் ஆஃப் ஃபியர்லெஸ்னஸ். சனாதன தர்மத்தில் தானங்களில் மிக உயர்ந்தது அபயப்பிரதானம், அதாவது பிற உயிர்களுக்கு தம்மால் எவ்வித அச்சமும் ஏற்படாது என்று உறுதியளிப்பது. இதையே வள்ளுவர் மன்னுயிர் ஓம்பி என்கிறார். இத்தகையோருக்கு இறைவனே அரணாக இருந்து அச்சத்தை போக்குகிறான். கர்ம விதியும் அச்சமும். நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்வோம். மற்ற உயிர்களுக்கு நாம் அச்சத்தை அளித்தால் நமக்கு அச்சம் தரும் சூழ்நிலைகள் வரும். நாம் பிற உயிர்களை ஓம்பி, அதாவது பாதுகாத்து அருளாழ்வோம் என்றால், தன்னுயிர் அஞ்சும் வினை, அதாவது நம் உயிர் பயப்படும்படியான கர்ம பலன்கள் நம்மை தொடாது. சர்வபூத ஹிதம், அதாவது எல்லா உயிர்களின் நலனிலும் ஈடுபாடு கொண்டவன் என்று கீதை குறிப்பிடும் சான்றோர்களுக்கு இப்பிறவியிலும் மறுபிறவியிலும் எந்த பயமும் இல்லை. திருக்குறள் 245. அல்லல் அருளாழ்வார்க்கு இல்லை வழிவழங்கும் மல்லல்மா ஞாலம் கரி. விளக்கம்: காற்று வீசுகின்ற வளமான இந்த பெரிய உலகத்தில் வாழும் உயிர்களை கவனித்துப் பார்த்தால் ஒரு உண்மை விளங்கும். அருளுடையவர்களுக்கு துன்பமென்பதே இல்லை. இதற்கு இந்த உலகமே சாட்சியாகும். அருள் உள்ளம் கொண்டவன் எத்தகைய சூழலிலும் மனவேதனை அடையமாட்டான். மகாபாரதம், சாந்தி பர்வம் 161.12. தயா சர்வ சுகேச்சூனாம் பவதி ஹிருதயே சதா ந தஸ்ய துக்கம் பவதி யஸ்ய சேதோதயான்விதம். விளக்கம்: யாருடைய இதயம் எப்போதும் கருணையினால் நிறைந்திருக்கிறதோ அவன் எல்லாவிதமான இன்பங்களையும் அடைவதற்குத் தகுதியானவன் ஆகிறான். கருணை கொண்ட ஒருவனுக்கு ஒருபோதும் மனத்துன்பம் ஏற்படுவதில்லை. அருள் உள்ளம் ஒருவனுக்கு கவசமாக இருந்து துன்பத்தை தடுக்கிறது என்கிறது பாரதம். மனுஸ்மிருதி 4.179. ஏனாஸ்ய பிதரோ யாதா ஏன யாதாஃப் பிதாமகாஹ தேன யாயாத் சதாம் மார்க்கம் தேன கச்சன்னரிஷ்யதே. விளக்கம்: சான்றோர்கள் காட்டிய அருளும் அறமும் நிறைந்த பாதையில் நடப்பவனுக்கு ஒருபோதும் தீங்கு ரிஷ்யத்தே ஏற்படாது. கருணையை பின்பற்றி நடப்பவன் இந்த உலகத்தாலும் தெய்வத்தாலும் காக்கப்படுகிறான். அவனுக்கு துன்பம் வருவது இயற்கை நியதிக்கு முரணானது என்பது மனுவின் கருத்து. சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. பிரபஞ்ச சாட்சி. வள்ளுவர் வழி வழங்கும் ஞாலம் கரி என்கிறார். சனாதன தர்மத்தில் பஞ்சபூதங்கள் நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் மனிதர்களின் செயல்களுக்கு சாட்சிகளாக கருதப்படுகின்றன. தர்மத்தின்படி நடப்பவனுக்கு இயற்கை ஒருபோதும் துன்பம் தராது என்ற பிரபஞ்ச நீதி இக்குறளில் வெளிப்படுகிறது. ஆத்ம திருப்தி. பொருள் செல்வம் உள்ளவனுக்கு வெளிப்பகை இருக்கலாம், ஆனால் அருட்செல்வம் உள்ளவனுக்கு பகையே இல்லை. பகை இல்லாத இடத்தில் அல்லல், அதாவது துன்பம் எப்படி வரும்? அனைத்து உயிர்களிடமும் அன்பை பொழிபவன் பிரபஞ்சத்தோடு ஒன்றிவிடுவதால் அவனுக்கு துன்பம் என்பது ஒரு மாயையாகி விடும். வாயுதேவன் சாட்சி. சனாதன மரபில் வாயு, அதாவது காற்று, பிராணனின் வடிவம். அது எல்லா உயிர்களையும் ஊடுருவி செல்வதால் ஒருவனது இதயத்திலுள்ள அருளை அது நன்கு அறியும். அதனால்தான் காற்று வீசும் உலகம் சாட்சி என்று வள்ளுவர் கூறுகிறார். திருக்குறள் 246. பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார். விளக்கம்: அருள், அதாவது கருணை இல்லாமல் தீய செயல்களை செய்து வாழ்பவர்களை சான்றோர்கள் எப்படி கருதுவார்கள் என்றால், அவர்கள் தாம் அடைய வேண்டிய உண்மையான குறிக்கோளை, அதாவது வீடு பேற்றை மறந்து வாழ்வின் உண்மையான பொருளை இழந்தவர்கள் என்றே கூறுவர். மகாபாரதம், சாந்தி பர்வம் 167.14. அதர்மிஷ்டோ நரோ யோஹி பாப கர்மணி சேவகः
தர்மார்த்தாபியாம் பரித்யக்தஹ ச வினஷ்யதி சர்வதா. விளக்கம்: எவன் ஒருவன் தர்மம் இல்லாதவனாகவும் பாவச் செயல்களில் ஈடுபடுபவனாகவும் இருக்கிறானோ அவன் வாழ்வின் நோக்கங்களான தர்மம் மற்றும் அர்த்தம், அதாவது உயர்ந்த பொருள் ஆகிய இரண்டிலிருந்தும் விலகியவன் ஆகிறான். அவன் எல்லா வழிகளிலும் அழிவை நோக்கியே செல்கிறான். தர்மத்தை மறந்தவன் வழிகாட்டியில்லாத காட்டிற்குள் புகுந்தவனைப் போன்றவன் என்கிறது பாரதம். மனுஸ்மிருதி 4.170. அதர்மே நைததே தாவத் ததோ பத்ராணி பஷ்யதி ததோ சபத்னாஞ்சயதி சமூலஸ்து வினஷ்யதி. விளக்கம்: அருள் இல்லாமலும் அதர்ம வழியிலும் நடப்பவன் தற்காலிகமாக முன்னேறுவது போல தோன்றலாம். ஆனால் அவன் தன் வாழ்வின் உண்மையான ஆதாரத்தை, அதாவது பொருளை இழந்தவன் என்பதால் இறுதியில் வேரோடு அழிந்து போவான். அருளற்ற செயல்கள் ஒருவனது ஆன்மீக விழிப்புணர்வை மழுங்க செய்துவிடும் என்பதே இதன் கருத்து. சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. மறதி, பொச்சாப்பு. சனாதன தர்மத்தில் பிரமாதம், அதாவது மறதி என்பது மிகப்பெரிய பாவமாக கருதப்படுகிறது. ஒருவன் தான் யார் என்பதையும் தன் கடமை என்ன என்பதையும் மறப்பதே பொருளற்ற நிலை. இதையே வள்ளுவர் பொருள் நீங்கிப் பொச்சாந்தார் என்கிறார். அவித்யை. கருணை இல்லாமல் ஒருவன் தீமை செய்கிறான் என்றால் அவன் அஞ்ஞானம் அல்லது அவித்யையில் இருக்கிறான் என்று பொருள். அறிவொளி பெற்ற ஒருவனால் ஒருபோதும் அருளற்ற செயல்களை செய்ய முடியாது. வாழ்க்கையின் லட்சியம். சனாதன மரபில் வாழ்க்கையின் பெரும் பொருள் மோக்ஷம். அருள் இல்லாதவன் அந்த பெரும் பொருளை நோக்கி செல்லும் பாதையை மறந்து உலகாயத மாயையில் சிக்கி அலைகிறான் என்பதை இக்குறள் சுட்டிக்காட்டுகிறது. திருக்குறள் 247. பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு, அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லாகி யாங்கு. விளக்கம்: பொருள் செல்வம் இல்லாதவர்களுக்கு இவ்வுலக வாழ்வு எப்படி இன்பமாக அமையாதோ அதேபோல் அருள், கருணை இல்லாதவர்களுக்கு மேலுலக வாழ்வு, வீடு பேறு, ஆன்மீக இன்பம் இன்பமாக அமையாது. மகாபாரதம் சாந்தி பர்வம் 167.36. அதனஸ்ய குதः பிரஜ்ஞா தர்மார்த்தௌ சாப்ய குர்வதः தர்மேண ரஹிதஸ்யேஹ பரலோகோ ந வித்யதே. விளக்கம்: செல்வம் இல்லாதவனுக்கு இவ்வுலகில் அறிவு மதிக்கப்படுவதில்லை. அவனால் தர்ம காரியங்களையும் செய்ய முடிவதில்லை. ஆனால் அதே சமயம் தர்மம், அருள் இல்லாதவனுக்கு மேலுலகத்தில், பரலோகத்தில் இடமே இல்லை. இவ்வுலகிற்கு பொருள் எப்படியோ அவ்வுலகிற்கு அறம் அப்படி என்கிறது பாரதம். மனுஸ்மிருதி 4.242. நாமுத்ரஹி சகாயார்த்த பிதா மாதா சதிஷ்டத ந புத்ரதாரம் ந ஞாதி தர்மஸ்திஷ்டதி கேவலஹ. விளக்கம்: மறு உலகப் பயணத்தில், அவ்வுலகத்தில் ஒருவனுக்கு துணையாக தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள் என எவரும் வரப்போவதில்லை. ஒருவன் இப்பூமியில் செய்த தர்மம், அருள் மட்டுமே அவனோடு வரும் ஒரே துணையாகும். பொருள் இங்கு உதவும், அருள் அங்கு உதவும் என்பதே மனுவின் துணிவு. சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. இகமும் பரமும். சனாதன தர்மம் மனித வாழ்வை 2 தளங்களில் பார்க்கிறது: இகலோகம், இவ்வுலகம், மற்றும் பரலோகம், அவ்வுலகம். இவ்வுலகில் வாழ்வதற்கு அர்த்தம், பொருள் தேவை என்பதை வள்ளுவரும் சனாதன தர்மமும் ஏற்றுக்கொள்கின்றன. ஆனால் பிறவி பெருங்கடலை கடந்து வீடு பேறு அடைய அருள் என்னும் தர்மமே நாணயமாக செயல்படுகிறது. தர்மத்தின் அவசியம். பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லை என்பது ஒரு நடைமுறை உண்மை. அதற்காக பொருளையே லட்சியமாக கொள்ளாமல் அவ்வுலக வாழ்விற்கான அருளை சேமிப்பதே அறிவாகும். ஆன்மீக பொருளாதாரம்.
நாம் ஈட்டும் பணம் நம் வங்கிச் சேமிப்பில் இருக்கும். நாம் காட்டும் அருள் நம் ஆன்மாவின் கணக்கில் சேரும். மேலுலகத்தில் செல்லுபடியாகும் ஒரே செல்வம் அருட்செல்வம் மட்டுமே என்பதை இக்குறள் மிக அழகாக விளக்குகிறது. திருக்குறள் 248. பொருளற்றார் பூப்பர் ஒருகால், அருளற்றார் அற்றார் மற்றாதல் அரிது. விளக்கம்: செல்வம் இல்லாதவர்கள் ஏதோ ஒரு காலத்தில் மீண்டும் செல்வம் பெற்று வாழ்வில் மலரக்கூடும், வளரக்கூடும். ஆனால் அருள் இல்லாதவர்கள் தர்மத்திலிருந்து நீங்கியவர்களாவர். அவர்கள் மீண்டும் அந்த தார்மீக நிலையில் உயர்ந்து விளங்குவது என்பது மிகவும் கடினம். மகாபாரதம், சாந்தி பருவம் 167.14. அதர்மிஷ்டோ நரோ யோஹி பாப கர்மணி சேவகः ச சமூலந்து வினஷ்யதி நரஹ சதார்மித்தனஹ. விளக்கம்: எவன் ஒருவன் கருணையற்று பாவச் செயல்களில் ஈடுபடுகிறானோ அவன் தற்காலிகமாக செல்வந்தனாகத் தோன்றினாலும் வேரோடு அழிந்து போவான். செல்வம் இழந்தவன் மீண்டும் செல்வம் பெறலாம். ஆனால் அறத்தையும் அருளையும் இழந்தவன் தன் ஆன்ம பலத்தை இழப்பதால் மீண்டும் எழுவது கடினம். அருள் இல்லாத வாழ்வு வேரற்ற மரத்தைப் போன்றது என்கிறது பாரதம். மனுஸ்மிருதி 4.172. ந தர்மிக்ரோ லோகே சத்ய பலதி கௌரிவ ஷனைராவர்த்தமானஸ்து கர்த்துர் மூலானி கிருந்ததி. விளக்கம்: அருள் இல்லாமலும் தர்மம் இல்லாமலும் ஒருவன் செய்யும் தீய செயல்கள் உடனடி பலனை தராவிட்டாலும் அவை மெல்ல மெல்ல அவனது ஆணி வேரை, அதாவது ஆன்ம சக்தியை அறுத்துவிடும். வேர் அருந்த பிறகு ஒரு மனிதன் மீண்டும் தார்மீகமாக துளிர்விடுவது, அதாவது பூப்பது சாத்தியமற்றது. சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு: மீள முடியாத ஆன்மீக இழப்பு. சனாதன தர்மத்தில் செல்வம் என்பது ஸ்தூல, அதாவது புறப்பொருள் செல்வம். அது வரும் போகும். ஆனால் அருள் என்பது சூட்சும, அதாவது உள்மனம் சார்ந்த பண்பு. ஒருவன் தன் இதயத்தில் உள்ள ஈரத்தை, அதாவது கருணையை இழந்துவிட்டான் என்றால் அவனது ஆன்மா வறண்டு போகிறது. வறண்ட நிலத்தில் பயிர் முளைப்பது எப்படி அரிதோ அப்படி அருள் இல்லாதவன் மீண்டும் மனித பண்புடன் விளங்குவது கடினம். பிராயச்சித்தம் மற்றும் சம்ஸ்காரங்கள். செல்வம் இழந்தால் உழைப்பின் மூலம் ஈட்டலாம். ஆனால் அருள் இல்லாத ஒருவனின் சம்ஸ்காரங்கள், அதாவது பதிவுகள் மிகவும் மோசமடைந்து விடுகின்றன. அத்தகையோர் மீண்டும் சத்துவ குணத்திற்கு திரும்புவது மிக நீண்ட கால ஆன்மீக பயிற்சியினால் மட்டுமே சாத்தியம். பூப்பர் ஒருகால், கமிங் பேக் டு லைஃப். செல்வம் இழந்தவனை உலகம் ஒரு காலத்தில் மதிக்கும். ஆனால் அருளற்று கொடூரம் செய்பவனை தெய்வமும் உலகமும் புறக்கணிக்கும் என்பதால் அவனது மறுவாழ்வு, அதாவது ஸ்பிரிச்சுவல் ரீபர்த் என்பது அரிது என்கிறார் வள்ளுவர். திருக்குறள் 249. தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம். விளக்கம்: மனத்தெளிவு இல்லாத ஒருவன் ஆழமான உண்மைகளை, அதாவது மெய்ப்பொருளை உணர முயல்வது எப்படி பயன் தராதோ அதுபோலவே நெஞ்சில் அருள், அதாவது கருணை இல்லாதவன் செய்யும் அறச்செயல்களும் பூஜை, தானம், சடங்குகள் உண்மையான பலனை தராது. அது ஒரு போலியான செயலாகவே முடியும். மகாபாரதம், சாந்தி பருவம் 263.13. அத்யயனம் த்விஜாதீனாம் கர்ம தர்மஸ்ச பாரத தயா மஹீபதே தர்மஹ சர்வேஷாம் அவிசேஷதஹ. விளக்கம்: பரதகுலத் தோன்றலே கல்வி கற்பதும் வேள்விகள் செய்வதும் சிலருக்கு உரிய கடமையாக இருக்கலாம். ஆனால் அனைத்து உயிர்களிடத்தும் கருணை காட்டுவது என்பது ஜாதி மத வேறுபாடின்றி எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான மேலான தர்மம். அந்த அருள் அல்லது தயை இல்லை என்றால் ஒருவன் செய்யும் மற்ற எந்த சடங்கும் தர்மமாகாது. அது ஒரு போலியான செயலாகவே முடியும். மனுஸ்மிருதி 4:190. அதர்மிகோ நரோ யோகி பாப கர்மணி நிஷேவகः சத்யாகி நைக்ருதிகா தானி சவினஷ்யதி அச்சிராதிவ. விளக்கம்: வெளியில் தர்மம் செய்வது போல காட்டிக்கொண்டு உள்ளத்தில் அருளும் தூய்மையும் இல்லாமல் தீய செயல்களை செய்பவன் ஒரு கபட வேடதாரி.
ரெலீஜியஸ் ஹிப்போக்ரிட். அத்தகையவன் செய்யும் எந்த ஒரு சடங்கும் அவனுக்கு நற்பலனை தராது. அவன் விரைவில் அழிவை சந்திப்பான். சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. மெய்ப்பொருள் மற்றும் தெளிவு. சனாதன மரபில் பிரம்ம ஞானம் அல்லது மெய்ப்பொருளை அடைய விவேகம், அதாவது தெளிவு மிக முக்கியம். மங்கிய நிலையில் இருக்கும் கண்ணாடியில் பிம்பம் தெரியாது. அதுபோல தெளிவில்லாத புத்தியில் உண்மை விளங்காது. வள்ளுவர் இந்த உதாரணத்தைக் கொண்டு அருளை விளக்குகிறார். அறம் ஒரு சடங்கல்ல, அது ஒரு உணர்வு. சனாதன மரபில் பாவம், அதாவது ஃபீலிங் என்பது மிக முக்கியம். ஒருவர் ஒரு யாகம் செய்தாலும் அதில் அருள் என்னும் உணர்வு இல்லை என்றால் அது தாமசிக கர்மாவாகவே கருதப்படும். அருளே அறத்தின் அடிப்படை. ஒரு கட்டிடத்திற்கு அஸ்திவாரம் எப்படியோ அறச்செயல்களுக்கு அருள் அப்படியே. அஸ்திவாரம் இல்லாமல் எழுப்பப்படும் சுவர், அதாவது தெருளாதான் காணும் மெய்ப்பொருள் போல சீக்கிரம் விழுந்துவிடும். அருள் இல்லாதவன் செய்யும் தர்மங்கள் ஆன்மீக ரீதியாக செல்லாதவை, அதாவது அசத். திருக்குறள் 250. வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார்மேல் செல்லுமிடத்து. விளக்கம். தன்னை விட எளியவர் மெலியவர் மீது ஒருவன் கொடுமை செய்ய முற்படும்போது தன்னை விட வலிமையான ஒருவனுக்கு முன்னால் தான் அஞ்சி நிற்கும் நிலையை நினைத்து பார்க்க வேண்டும். அப்போதுதான் எளியவர் படும் துன்பம் அவனுக்கு புரியும், அருள் பிறக்கும். மகாபாரதம். விதுர நீதி. உத்யோக பர்வம். ஆத்மனஹ பிரதிகூலானி பரேஷாம் ந சமாச்சரேத். விளக்கம். தனக்கு எது துன்பத்தை தருமோ அதை மற்றவர்களுக்கு ஒருபோதும் செய்யக்கூடாது. இதுவே சனாதன தர்மத்தின் பொன்விதி, கோல்டன் ரூல். ஒருவன் தன்னை விட வலிமையானவனிடம் இருந்து எத்தகைய கருணையை எதிர்பார்க்கிறானோ அதே கருணையை தன்னை விட எளியவனுக்கு அவன் காட்ட வேண்டும் என்கிறது விதுர நீதி. மனுஸ்மிருதி 4:161. யத் கர்ம குர்வதோ அஸ்ய ஸ்யாத் பரிதோஷோ அந்தராத்மனஹ தத் பிரயத்னேன குர்வீத விபரீதம் து வர்ஜயேத். விளக்கம். எந்த ஒரு செயலை செய்யும்போது உன் அந்தராத்மா, உள்மனம் மகிழ்ச்சி அடைகிறதோ அதை செய். எது உனக்குள்ளேயே ஒரு பயத்தையோ அல்லது குற்ற உணர்வையோ தருகிறதோ, பிறரை துன்புறுத்துவது போல அதை உடனடியாகத் தவிர். பிறரை துன்புறுத்தும்போது உனக்கு வரும் அதே அச்சத்தை உணர்வதே அருளின் தொடக்கம். சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. தன்மயம், எம்பதி. சனாதன தர்மம் சொல்லும் ஆத்மவத் சர்வபூதேஷு என்ற தத்துவத்தின் நடைமுறை விளக்கம் இக்குறள். ஒருவன் தன்னை இன்னொருவரிடத்தில் வைத்துப் பார்க்க தொடங்கும்போதே அகங்காரம் அழிந்து அருள் பிறக்கிறது. கர்ம வினை எச்சரிக்கை. நீ ஒரு எளியவனை துன்புறுத்தினால் உன்னை துன்புறுத்த ஒரு வலிமையானவன் வருவான் என்ற எச்சரிக்கையை வள்ளுவர் மறைமுகமாகத் தருகிறார். மனசாட்சியே தெய்வம். தன்னை விட வலிமையானவர் முன்னால் நிற்கும் அச்சம் என்பது உண்மையில் இறைவனுக்கு முன்னால் நாம் செய்யும் தவறுக்காக நிற்கும் அச்சத்தை குறிக்கும். எல்லா உயிர்களிலும் நானே இருக்கிறேன் என்ற கிருஷ்ணரின் வாக்குப்படி எளியவரை துன்புறுத்துவது இறைவனையே துன்புறுத்துவதற்கு சமம். திருக்குறளின் அருளுடைமை என்ற அதிகாரம் சனாதன தர்மத்தின் அடிப்படை தூண்களில் ஒன்றான தயா என்ற கருணை மற்றும் அஹிம்சை ஆகிய தத்துவங்களை மிக ஆழமாக விளக்குகிறது. இல்லறத்தில் காட்ட வேண்டிய அன்பு என்பதன் விரிந்த வடிவமே துறவரத்தில் காட்ட வேண்டிய அருளாகும். சனாதன தர்மத்திற்கும் இந்த அதிகாரத்திற்கும் உள்ள பிரிக்க முடியாத பிணைப்பை விளக்கும் கட்டுரை இதோ. அருளுடைமை. சனாதன தர்மத்தின் மகா கருணை தத்துவம். சனாதன தர்மம் என்பது வெறும் சடங்குகளின் தொகுப்பல்ல, அது அனைத்து உயிர்களிடத்தும் இறைவனை காணும் ஒரு வாழ்க்கை முறை. வள்ளுவர் காட்டும் அருளுடைமை என்பது இந்த வேதாந்த உண்மைகளின் நடைமுறை வடிவமாகும். தயா, தர்மத்தின் ஆணிவேர். சனாதன தர்மத்தின் 4 தூண்களாக தயா கருணை, தபஸ் தவம், சௌசம் தூய்மை, சத்தியம் உண்மை ஆகியவை சொல்லப்படுகின்றன. இதில் முதன்மையானது அருள் எனப்படும் தயாவே ஆகும்.
வள்ளுவர் நல்லாற்றான் நாடி அருளாழ்க என்று கூறுவது எத்தனையோ தர்ம வழிகள் இருந்தாலும் அருள் ஒன்றே ஒருவனுக்கு இறுதிவரை துணை நிற்கும் என்ற சனாதன கொள்கையை உறுதிப்படுத்துகிறது. தயா மூல தர்மம் என்ற வடமொழி வாக்கு இதோடு அப்படியே ஒத்துப்போகிறது. 2. ஆத்மவத் சர்வபூதேஷோ எம்பதி. தன்னைப் போல பிறரையும் கருது என்பது சனாதன தர்மத்தின் பொன்விதி. ஒருவன் எளியவரை துன்புறுத்தும்போது தன்னை விட வலிமையானவன் முன்தான் அஞ்சி நிற்பதை நினைக்க வேண்டும். குறள் 250 என்ற வள்ளுவரின் அறிவுரை ஆத்மவத் சர்வபூதேஷோ, எல்லா உயிர்களையும் உன்னைப் போலவே கருது என்ற தத்துவத்தின் நேரடி விளக்கம். மற்றவர் உடலில் இருப்பது உன்னுள் இருக்கும் அதே ஆத்மாதான் என்பதை உணர்வதே அருள். இந்த ஆன்மீக விழிப்புணர்வு வரும்போது ஒருவனால் பிற உயிர்களை துன்புறுத்த முடியாது. ஈகமும் பரமும், திஸ் வேர்ல்ட் அண்ட் த நெக்ஸ்ட். சனாதன தர்மம் கர்ம வினைகளையும் அதன் பயனாக கிடைக்கும் ஈக பர சுகங்களையும் நம்புகிறது. பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லை என்ற வள்ளுவரின் கூற்று அர்த்தம், பொருள், இவ்வுலக வாழ்விற்கும் தர்மம், அருள், மோக்ஷம் அல்லது மேலுலக வாழ்விற்கும் அடிப்படை என்ற சனாதன பிரிவை விளக்குகிறது. அருள் இல்லாதவர்கள் இருள் சேர்ந்த இன்னா உலகம் செல்வார்கள் என்பது தீய கர்மங்கள் ஒருவனை அதோகதிக்கு தள்ளும் என்ற புராணங்களின் எச்சரிக்கையை வழிமொழிகிறது. பூததயை மற்றும் அஹிம்சை, யூனிவர்சல் புரொடெக்ஷன். மண்ணுயிர் ஓம்பி அருளால் வார்க்கு, அதாவது மற்ற உயிர்களை பாதுகாப்பதே அருளின் அடையாளம். இது சனாதன தர்மம் வலியுறுத்தும் அஹிம்சா பரமோ தர்மஹா என்பதை குறிக்கிறது. எல்லா உயிர்களையும் காப்பவனுக்கு தன்னுயிர் அஞ்சும் கர்மவினைகள் வராது என்பது அபயதானம், அதாவது பிற உயிர்களுக்கு அச்சமில்லா நிலையை தருவது என்ற உன்னத தானத்தின் பலனை உணர்த்துகிறது. 5. பாவமும் பக்தியும். சனாதன தர்மத்தில் ஒருவன் செய்யும் பூஜை அல்லது தானத்தை விட அவன் செய்யும் முறையே பாவம் முக்கியமாக கருதப்படுகிறது. அருளாதான் செய்யும் அறம் தெளிவில்லாதவன் மெய்ப்பொருளைக் கண்டது போன்றது. குறள் 249 என்ற வள்ளுவரின் வரிகள் உள்ளத்தில் கருணையில்லாதவன் செய்யும் எத்தனை பெரிய யாகமும் வழிபாடும் பயனற்றவை என்பதை தெளிவுபடுத்துகின்றன. பக்தி என்பது அனைத்து உயிர்களிடத்தும் காட்டும் அருளிலிருந்து தொடங்க வேண்டும் என்பது இதன் சாரம். முடிவுரை. திருக்குறளின் அருளுடைமை அதிகாரம் ஒரு தனி மனிதனை சமூகத்தின் அங்கமாக பார்க்காமல் அவனை அகிலத்தின் அங்கமாக பார்க்கிறது. அன்பின் வழியது உயிர்நிலை என்று இல்லறத்தில் தொடங்கிய வள்ளுவர் அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் என்று துறவரத்தில் அதை முழுமையாக்குகிறார். அனைத்து உயிர்களையும் தன் உயிர் போல கருதி பாதுகாக்கும் ஒருவன் சனாதன தர்மம் சொல்லும் ரிஷியாகவோ அல்லது சித்தராகவோ உயர்கிறான். சுருக்கமாகச் சொன்னால் அருளே ஆன்மீக பயணத்தின் நுழைவுச் சீட்டு, அதுவே வீடு பேற்றின் திறவுகோல். AI உதவியுடன் தொகுத்து வழங்குவது சுவாமி வித்யானந்தா, கன்னியாகுமரி. வாட்ஸ்அப் குரூப்பில் இணைய 9789374109.